इदं सुरूपं तथा वा कलत्रं यशश्चारुचित्र धनं मेरुतुल्यम् मनश्चेन लग्नं गुरोरङ्घ्रिपद्मे ततः किं ततः किं ततः किं ततः किम् குருபியோ நமஹ. நாம 91வது ஸ்லோகம் வரை படிச்சிருக்கோம். அதுக்கு மேல படிக்கிறேன். ஐகாஸ்தி பக்ஷே இவ அதிஷ்டார்த்த கர்மசு அவத்பக்ஷே அபி பிரவೃತ್ತಿ துர்லக்ஷ்யா. சித்தாந்தி பூர்வபக்ஷி சொன்ன ஆட்சேபங்களுக்கெல்லாம் பதில் சொல்லி நீ சொன்ன ஆட்சேபங்கள்லாம் தெரியலையே, அதனால நீ ஆம்னாயத்தை கிரியார்த்தப்பா அப்படின்னு எதிரி சொல்லியிருக்கார் அப்படிங்கிறத காமிச்சு, வேதம்னு சொன்னா வேதத்துல உள்ள எந்த வாக்கியமா இருந்தாலும் அது ஒரு கிரியார்த்தமாக இருக்கணும், கிரியை கொள்ளக்கூடியதாக இருக்கணும் அப்படின்னு ஜெய்கரி சொல்லிட்டாருன்னு சொன்னேன். ஆனா ஜெய்கரிக்கு அப்படி அபிப்பிராயம் கிடையாது. அந்த விதி வாக்கியத்துக்கு சமீபத்துல இருக்கக்கூடிய வாக்கியத்தை பற்றி தான் அவர் அந்த அதிகரணத்துல பேசியிருக்கார். இப்போ தத்துவசி இத்தியாதி வேதாந்த வாக்கியம் விதி வாக்கியத்தோட சம்பந்தமே படல, தூரம் இருக்கு, அதோட சம்பந்தப்பட முடியாது அப்படின்னு எல்லாம் பதில் சொன்னார். அதான் கேட்ட கேள்விகளுக்கு எல்லாம் பதிலா இருக்கு. இப்ப கொஞ்சம் அந்த பூர்வபக்ஷியே திருப்பி அடிக்கிறார். அதாவது நீ மேல ஆட்சேபம் பண்றீங்க, உங்களது என்ன ஒன் பட்சத்திலையும் மனித தோஷம் இருப்பாரு. ஐகாஸ்தி பக்ஷி இவ ஐகாஸ்தி பட்சம்னா வேதாந்த பட்சம், ஒரே ஆத்மா அப்படின்னு சொல்லக்கூடிய அத்வைத பட்சம். அத்வைத பட்சத்தில் எப்படி அந்த சாதனம் எல்லாம் ஒண்ணும் இல்லாததுனாலே கர்ம பிரவருத்திங்கிறது வர முடியாது அப்படின்னு நினைக்கிறியோ, இதே மாதிரி கர்மாவில பிரவருத்தி உனக்கே வர முடியாது. அத்தனை விரிவாக்கியங்களும் வேஸ்டா வரும். இப்ப விரிவாக்கியங்கள்னா யாராவது ஒரு கர்த்தா விதிக்கப்பட்ட அந்த கர்மாவை அனுஷ்டானம் பண்ணினாதான் அதுக்கு ஒரு சாபல்யம். விரிவாக்கியங்களுக்கு ஒருத்தருமே இல்லை, ஒருத்தருமே செய்ய மாட்டான் அப்படின்னு சொன்னா அப்பேற்பட்ட விரிவாக்கியத்துக்கு வியர்த்தம் தானே. நீ கூட உன் பட்சத்துல கூட அதிருஷ்டார்த்த கர்ம, அதாவது திருஷ்டார்த்த கலம்னு சொன்னா பரவாயில்லை, அதாவது சாப்பிட்டா பசி செய்தது அப்படின்னு சொன்னா யார் வேணா பண்ணிடலாம். ஆனா அதிருஷ்டார்த்த கர்மா இருக்கு பாத்தீங்களா, அதாவது இப்ப கர்மா பண்றான், ஆனா எதுக்காக பண்றான்னு சொன்னா உடனே கையில கிளம்புறதுக்காக இல்லை, ஜன்மாந்தரத்துல ஒரு சௌக்கியம் வரணும் அப்படிங்கிறதுக்காக எந்த கர்மாவை அனுஷ்டானம் பண்றானோ அதெல்லாம் அதிருஷ்டார்த்த கர்மான்னு சொல்லுது. அது அடுத்த ஜென்மாவில பலம் வரும், அடுத்த ஜென்மாவில வேற ஒரு ஜென்மாவில வரும், இந்த ஜென்மாவில வராது பலம். அப்பேற்பட்ட கர்மாவுக்கு என்ன யாகாதிகள்ல ஸ்வர்கராமஹா அப்படின்னு சொல்லி ஸ்வர்க்கத்துக்காக பண்ணக்கூடிய யாகாதிகள்ல, அந்த யாகாதிகள்ல நீங்க யோஜனை பண்ணிப்பாரு. உங்க பக்கத்தில் வச்சுட்டு கேட்குவோம். ஆனா எப்படி பிரவருத்தி வர முடியும்? பிரவருத்தி துர்லக்ஷ்யா, பிரவருத்தி வர முடியாது அப்படின்னு ஒரு ஆட்சேபத்தை அவன் மேல போடணும். அவன் மேல கேட்கிறான், எப்படி நான் தான் ஆத்மாவை கர்த்தான ஒத்துட்டு இருக்கேன், அவனை அதிகாரியில ஒத்துட்டு இருக்கேன், இவன் பள்ளிக்கு பணம் வரும்னு ஒத்துட்டு இருக்கேன், எல்லாமே இருக்கேன், யாருக்கு நான் ஒன்னும் அத்வைதம் சொல்லலையே. அப்படி இருக்கும்போது எனக்கு தாராளமா பிரவருத்தி வரலாமே, உனக்கும் வராதுன்னு எப்படி சொல்லுவேன் அப்படின்னு அவன் கேட்பான். ஒரு வருஷம் அதுக்கு சொல்ற ஏகாஹா காரணத்தை சொல்றேன்னு சொல்லி உனக்கும் வர முடியாதுதான். எப்படி வர்க்கம் அக்னிஹோத்திரம் கர்த்தம் என்ன சொல்லப்பா நிறைய விஷயம் வச்சிருக்கேன். அதாவது வார்த்தை எப்படி இருக்குன்னு சொன்னா ஸ்வர்க்கம் கூட ஸ்வர்காமகா, ஸ்வர்க்கம் வேணும், ஸ்வர்கத்துக்கு போகணும் அப்படின்னு ஆசைப்படுறவனாக இருக்கிறவன்
யதாவிதி அக்னிஹோத்திரம் குருயா, விதிப்படி அக்னிஹோத்திரத்தை அனுஷ்டானம் செய்ய வேண்டியது. அதாவது அக்னிஹோத்திரம் குருயா வர்க்கதாமகா அப்படின்னு சொல்லி வாக்கியம் இருக்கு. இந்த அக்னிஹோத்திரத்தை அனுஷ்டானம் பண்ணினதுனால இவருக்கு வரப்போற பலம் என்ன, சொர்க்கம் அப்படின்னு சொல்லியிருக்கு. பார்த்தோம். இப்ப நான் என்ன கேட்கிறேன், மீமாம்சகனா இருக்கிற ஒன்ன பார்த்து என்ன சொல்ற கேட்கிறேன்னா, இப்ப சொர்க்கத்துக்கு போறவன் இது தேகமா இருக்க முடியாது இல்லையா? எந்த தேகத்துல இருந்து இவன் அந்த சொர்க்கத்துக்கு போகணுங்கிறதுக்கு வேண்டிய அக்னிஹோத்திர கர்மாவை அனுஷ்டானம் செய்யறானோ அந்த தேகமாக இவன் இருந்தான்னா இவன் சொர்க்கத்தையே போக முடியாது. அதனால அவன் அந்த காரியத்தை செய்ய மாட்டான். ஏன்னா இந்த தேகமானது அழிஞ்சு போகக்கூடியது, அதுக்கப்புறம் மேல கூட வராது. அப்போ இந்த இது என்ன சொல்றதுன்னு சொன்னா, இந்த தேகம் அழியக்கூடிய தேகம் இது இல்லை, இது ஆத்மான்னு சொல்லப்படுறது இந்த தேகத்தை விட்டுட்டு தனியா இருக்கு. விட்டுட்டு சொன்னா அதை காட்டிலும் தனியாக வேறானதாக இருக்கு அப்படின்னு சொல்லி கொடுக்கணும். அப்ப என்னாச்சு, தேகமே ஆத்மா, அதை தவிர்த்து ஒரு ஆத்மான உண்டுன்னு யாருக்கு தெரியாதோ, தேகத்தையே ஆத்மான அவன் நினைச்சிட்டு இருக்கானோ, அவன் அடுத்த ஜென்மான்னு சொன்னாலே அவனுக்கு ஒன்றும் புரியாது. அதனால அடுத்த ஜென்மாவில் இப்படி பலன் வரத்துக்காக இந்த கர்மானுஷ்டானம் சொல்லியிருக்குன்னா அவன் தீர்மானமா அந்த காரியத்தை செய்ய மாட்டான். திருஷ்ட காலத்துல போஜனாதி சொல்லி அவன் பிரவர்த்திக்குவான், அது வேற விஷயம். ஆனா எவன் அதிர்ஷ்டபலமான கர்மாவை அனுஷ்டானம் பண்றானோ அவன் தீர்மானமாக தேகாதிருஷ்டமாக ஆத்மாவை புரிஞ்சிருக்கணும், தெரிஞ்சிருக்கணும். தேகமே ஆத்மா இல்லை, தேகம் ஒரு சாதனமாக இருக்கு, ஆத்மா தனியா இருக்கு. இது இந்த தேகம் விட்டாலும் அடுத்த தேகத்துக்கு போய் ஏற்கனவே பண்ண கர்ம பலத்தை அனுபவிக்கும் அப்படின்னு தீர்மானம் வரணும். அவனா எப்படி இருக்கான், தேகா இவருக்கு தானே அவனும் தேகத்தை காட்டிலும் தனியா ஆத்மா இருக்குங்கிறது அவனுக்கு ஒண்ணும் தெரியாது. சாதாரணமா தெரிஞ்சுக்கிறதுக்கு வழி இல்லை. சாஸ்திரம் தான் அவனுக்கு இது, இந்த விதிசாஸ்திரம் தான் அவனுக்கு தேகம் ஆத்மா இல்லை, ஆத்மா வேறு அப்படிங்கிறத சொல்லி கொடுக்கணும். சொல்லி கொடுத்து அவனை தேகத்திலேருந்து வெளியில கொண்டு வரணும். வெளியில கொண்டு வருதுன்னா தேகமே ஆத்மா, தேகம்தான் நான் அப்படின்னு நினைக்கின்றனாலே அந்த காந்தியிலேருந்து அவனை வெளியில கொண்டு வரணும். அந்த காந்தியை போக்க வச்சணும். அப்படி போக்க வச்சாச்சுன்னு சொன்னா அவன் தேகாது முன்னாடி தேகத்தோட தேகமா ஒன்னா சேர்ந்திருந்தா இப்போ தேகத்திலிருந்து வெளியில வந்துட்டான் அப்படின்னு சொல்றோம். இப்ப தேகத்திலிருந்து வெளியில வந்துட்டான்னு வச்சுக்கிறேன். அப்படி வந்துட்டான்னா இவனும் கர்த்தத்துவம் ஜெயினே. ஒரு ஆத்மா தேகம் இல்லாமல் இருக்குன்னு சொன்னா அது ஏதாவது ஒரு காரியம் செய்ய முடியுமா? நல்லா பார்க்கலாம். ஆத்மா என்ன காரியம் செய்யறது? முதல்ல கர்த்தத்துவத்தை இவர் ஆட்சேபிக்கிறார். கர்த்தத்துவம்னா என்ன அப்படின்னு கேட்டா, அந்த கிரியை எவனிடத்துல ஏற்படுறதோ, கிரியை எதை ஆச்சரிக்கிறதோ அவனை கர்த்தா அப்படின்னு சொல்றது. இப்ப பாருங்க, தேவதத்தா திஷ்டதி அப்படின்னு நான் சொல்றேன். திஷ்டதினா நிக்கிறான்னு அர்த்தம். நிக்கிறதுங்கிறது ஒரு கிரியை. இந்த கிரியை யாரிடத்துல இருக்கு? தேவதத்தன் இடத்துல இருக்கு. ஏன் தேவதத்தன் தான் நிக்கிறான். அப்ப தேவதத்தன் இந்த கிரியைக்கு கர்த்தாவாகிறான். இதே தேவதத்தன் நடந்து வீட்டுக்கு போகலாம், மிருகம் கட்சதி அப்படின்னு சொல்றேன். இந்த கிரியை என்னது? கட்சதி அப்படிங்கிறது கிரியாபலம். இது கவனக்கிரியை சொல்றது. அப்படின்னா அவன் போகிறதுன்னு கவனம்ங்கிற ஒரு கிரியை இருக்கு. இந்த கிரியைக்கு ஆசிரம் கிரியை யார் இடத்துல வந்தது? கிராமத்துல வந்ததா, தேவதத்தன் இடத்துல வந்ததா அப்படின்னு கேட்டா நமக்கு பிரத்யமா தெரியும். கிராமம் இருந்த இடத்த விட்டு நாடல, அதனால கவனம் அங்க வரல, தேவதத்தன் கிட்ட தான் வந்திருக்கு. அதனாலதான் இந்த தேவதத்தனை அந்த கிரியைக்கு அந்த கிரியைக்கு ஆச்சரியமா இருக்கக்கூடிய தேவதத்தனை நம்ம கர்த்தா அப்படின்னு சொல்றோம் இல்லையா? அதே மாதிரி எந்த கிரியை எடுத்திருந்தாலும் அந்த கிரியை அவனிடம் எதில் ஏற்படுறதோ அந்த கிரியைக்கு ஆதாரம் எதுவோ,
எந்த வஸ்துவில கிரியை ஏற்படாதோ அந்த வஸ்துவை அந்த கிரியைக்கு கர்த்தா அப்படின்னு சொல்றேன். கர்த்தகாரகத்துக்கு இது லட்சணம். பொதுவா எல்லா இடத்துலயும் இது சரியாகணும். இப்ப நீங்க பாருங்க, நாம செய்யக்கூடிய கர்மா இருக்கு, அத ரொம்ப பிரிக்கணும்னா ஒரு 3 விதமா பிரிக்கலாம். காய்கம், வாசிகம், மானசம். இதை தவிர்த்து ஏதாவது ஒரு கிரியை சொல்ல முடியுமா? எந்த கிரியை வேணாலும் நீங்க எடுத்துக்கோ, அது ஒன்னா காய்கமா இருக்கும், தேகத்துல இருக்கக்கூடியதா வரும், இல்லையே மனசுல வரக்கூடியதா இருக்கும், இல்லையே இந்திரியத்தினாலே வரக்கூடியதாக இருக்கும். இல்ல அப்படி சொல்றது வாக்குல வரக்கூடியதோ மனசுல வரக்கூடியதோ தேகத்துல வரக்கூடியதாகவோதான் கிரியை இருக்கு. இதை தவிர்த்து தனியா ஒரு கிரியை சொல்றதுக்கு தெரியல. லோகத்துல அப்படி ஒரு கிரியே இல்லை. இப்போ கிரியை எங்க வந்தது? தேகத்துல வந்தது, மனசுல வந்தது, இந்திரியங்கள்ல வந்தது அப்படின்னு ஆட்சியை தவிர இந்த தேகாதிகளை காட்டிலும் வேறானதாக இருக்கக்கூடிய ஆத்மாவில என்ன வந்தது? எந்த கிரியை வந்தது? கேட்கிற தேகாதி யுத்தாபிதம், தேகம் இல்ல, இது தேகம் அழிஞ்சு போடும், ஆனா நீ அழிய மாட்டே, அடுத்த தேகத்துக்கு போய் சொர்க்கத்தை அனுபவிப்ப அப்படின்னு சாஸ்திரம் சொல்லி கொடுக்கறது. ஒரு ஆளை பார்த்து அந்த சாஸ்திரம் இப்படி சொல்லி கொடுத்துருக்குன்னு சொன்னா இவன் தேகத்தை காட்டிலும் வேறானவனாக தன்னை அனுபவிக்க ஆரம்பிச்சு விடுவான். அப்படி ஆரம்பிச்சு தெரிஞ்சுட்டானே. ஆனால் அப்ப கிரியை எங்க வந்ததுன்னு அவன் யோசிக்க, யாரா இருந்தாலும் இந்த 3லதான் வரணும். தேகம், இந்திரியம், மனசு, அதுலதான் வரணும். இதை தவிர்த்து ஒரு கிரியே இல்லை. அப்போ இந்த 3 தேகாதிகள்லதான் ஏற்பட்டதே தவிர ஆத்மாவில வரவே இல்லை. அப்போ கிரியையே வராத ஆத்மாவை அந்த கிரியைக்கு கர்த்தானே நீ எப்படி சொல்லுவே? கைதிரி மதத்தை அனுசரிக்கக்கூடிய நீயே எப்படி ஆத்மாவுக்கு கருத்திருத்தம் சொல்லுவே? தேகத்தை சேர்த்து கருத்திருத்தம் இல்லையே. தேகங்கிறது இங்கே விட்டு போடும். தேகத்தை சேர்த்து கருத்திருத்தம் சொல்லிட்டா தேகம் இங்க விட்டு போயிடுத்தோன்னு சொன்னா பாதி உடஞ்சு விடுத்து விசிஷ்டம். அப்ப அது எப்படி மேல போய் அந்த கருத்திருத்தத்துடைய பலத்தை அனுபவிக்க முடியும்? ஆகையாலே தேகத்தை விட்டுட்டு தேகத்தை அப்படியே ஒதுக்கிட்டு தனியா இருக்கக்கூடிய ஆத்மாவோட நீ கருத்துவத்தை சொல்லணும். சொன்னா இந்த ஆத்மா எப்போதும் அழியாம இருக்கும், அடுத்த ஜென்மாவுக்கு போய் எல்லாம் அனுபவிக்குங்கிறது சரி வாஸ்தவம். ஆனா அந்த ஆத்மாவுக்கு கருத்திருப்பம் வரணும்னா அதுல கிரியை வரணும். இப்ப நாம பார்க்கக்கூடிய ஒரு கிரியை கூட ஆத்மாவில வரதில்லை. எல்லா கிரியையும் நம்மளுடைய தேகம், இந்திரியம், மனசு இதுக்குள்ளேயே நிலவுகிறது. அதனாலே இதுலேருந்து இதை காட்டிலும் தனி ஆத்மா அப்படின்னு நீங்க ஒத்துண்டேன்னு சொன்னால் ஒத்துட்டே இருக்கு. தேகம், இந்திரியம், மனசு இதெல்லாம் ஆத்மான மீமாம்சனை சொல்லல, இதை தவிர்த்து ஒரு ஆத்மா இருக்குன்னு சொல்றான். அப்படி ஒத்துண்டாலும் அந்த ஆத்மா கர்த்தா ஆகவே முடியாது. ஏன்னா அதுல ஒரு என்ன கிரியை வந்ததுன்னு நீயே சொல்லு. ஒரு கிரியையும் வரலையே. தேகாது யுத்தாதிகஸ்ய ஏவம் கர்த்தத்வம் ஜெய்மினேய கர்மம். உன்னுடைய மதத்திலே, ஜெய்மினுடைய மதத்திலேயே அந்த ஆத்மாவுக்கு கர்த்தத்துவம் வராது. எப்படி வரும்? இப்போ இவனுக்கு 3 அம்சம் தேவைப்படுறது. சாதாரண ஒரு விதிவாக்கியம் அப்படின்னு எடுத்துட்டு போமானால் அந்த விதிக்கு 3 அம்சமாக இந்த ஆத்மா தேவைப்படுறது. 3 அம்சம் என்ன தெரியுமா? முதல்ல கர்த்தா, இவனை பார்த்துதான் விதி இதை செய் அப்படின்னு சொல்றது. 2வது அவன் அதிகாரியாகணும், அதிகாரான்வை. முதல்ல சொன்னது கர்த்திருவான்வை. முதல்ல ஆத்மாவுக்கு கர்த்திருவம் இருக்கணும். இருந்தாதான் அவனை பார்த்து அக்னிஹோத்ரியா அப்படின்னு ஒரு விதி சொல்ல முடியும். 2வது அதிகாரான்வை, அவன் ஒரு அதிகாரியாக இருக்கணும். யாரோ எவனோ இருந்தாக்க அது அவன் பண்ணினா வேலை நடக்காது, அத பிரயோஜனம் இல்லை. அதனால அவனுக்கு அதிகாரியாக இருக்கணும், கர்மாதிகாரியாக இருக்கணும். அது அதிகாரம்னா என்னங்கிறது நிரூபணம் பண்ணியிருக்கான். யாருக்கு எதில் அதிகாரங்கிறது தனித்தனியா சொல்லி ஆக வேண்டியிருக்கு. அது இருக்கணும். 3வது இவன் பண்ணின கர்மாவுக்கு எந்த பலம் வருமோ அந்த பலமும்
அவன் அனுபவிக்கக்கூடியதாக இருக்கும், அவனுக்கு வரக்கூடியதாக இருக்கும் இல்லையா? அப்ப என்னாச்சு, ஒரு விதி எடுத்துட்டோமானால் அந்த விதி என்னென்ன தெரிவிக்கிறது, அந்த ஆத்மாவை கர்த்தா அப்படின்னு, அதாவது விதிக்கு அபேட்சிதமா என்ன அம்சங்கள் ஆத்மாவில தேவைப்படுறது, அந்த ஆத்மா அது சொல்லப்பட்ட கர்மாவுக்கு கர்த்தாவாகணும், அந்த கர்மாவை அனுஷ்டானம் பண்றதுக்கு அதிகாரியாக இருக்கணும். மூணாவது, அந்த கர்மாவை அனுஷ்டானம் பண்ணி வரக்கூடிய பலத்துக்கு போக்தாவாக இருக்கணும். இதுதான் கர்த்திருத்வான்வய, அதிகாரான்வய, கலான்வய, அதாவது போக்திருத்வான்வயான்னு சொல்லலாம். இதுல இந்த கர்த்திருத்வான்வயம் வரமாட்டேங்கிறது ஆத்மாக்கு அப்படின்னு சொன்னோம். ஏன்னா கர்த்திருவங்கிறது கிரியா ஆசிரியத்துவம், கிரியை எதுல வருதோ அதுதான் அந்த கிரியை கர்த்தான்னு சொன்னோம். ஆத்மாவில கிரியையே வரல, அப்ப இந்த ஆத்மாவை கர்த்தான்னு சொல்ல முடியாதுன்னு ஒண்ணு சொன்னாங்க. இப்ப அடுத்தது அதிகார அன்வயமாவது வருதானா, அதுவும் இல்லைங்க. நட பிரத்யார்காத அசேஷ சரீராதி கர்மசாதன சுபாவசிய ஆத்ம மாத்திரஸ்ய கர்மத்து அதிகாரா. கர்மாவுக்கு அதிகாரம் யாருக்குன்னு சொன்னா அங்கேயே நிரூபணம் பண்ணி கொடுத்து விடுறது. வர்ணிகனாக இருக்கணும், சில இடத்துல பிராமணோ பிரம்மவர்த்தராமா அப்படின்னு சொல்லிருந்தா பிராமணன் தான் அந்த இடத்துல அதிகாரி ஆவான். சத்திரியனுக்கு வைத்தியனுக்கு அப்படின்னு சொன்னா அந்த கர்மாவில அவன் தான் அதிகாரி ஆவான் அப்படி விசேஷமா சொல்லியிருக்கு. அப்போ நீங்க இந்த கர்மங்கள்லாம் எங்க இருக்கு, ஆத்மாவில. இது பிராமண ஆத்மா கத்திரிய ஆத்மான்னு ஆத்மாவில பிராமணத்துவம் கத்திரியத்துவம் எல்லாம் உண்டோ? இல்லை. ஆனா வெளியே என்ன கேட்கறது, அந்த கர்த்தா பிராமணனா இருக்கணும், அப்பதான் இந்த கர்மாவில அதிகாரம் வரும் அப்படின்னு சொல்றது. வெளியே கொண்டு வருது ஆத்மாவுக்கு பிராமணியத்தை. அதனாலே இந்த ஆத்மாவை பிரிச்சு போவானால் எதுல இருந்து, சரீராதி கர்ம சாதனங்கள், இந்த சரீரிய மனசுல 3 அம்சம் இருக்கு, இதுல இருந்து இதுக்காட்டிலும் ஆத்மா வேறு அப்படின்னு பிரிச்சுட்டோம்னா மொத்தமா இதுக்கு அதிகாரான்வயம் இல்லாத போது. இது பிராமணன் சத்திரியன ஒண்ணும் இல்லை, எதுவும் இதுல சேரலைன்னா. அதனால இது எப்படி இருக்கு, ஆத்மா ஆத்ம மாத்திரஸ்ய, நல்லா பதம் போட்டிருக்க, பிரத்யாக்ஷாத அசேஷ சரீராதி கர்மசாதன சுபாவத்தை. சரீராதிகள் கர்மாவை அனுஷ்டானம் பண்றதுக்கு சாதனமா இருந்துருக்கு, அது எதுவுமே தான் இல்லைன்னு பிரத்யாக்ஷானம் பண்ணி நிக்கிறது இந்த ஆத்மஸ்வரூபம். அதாவது தான் வேறுன்னு தெரிஞ்சுட்டான் அப்படின்னா எப்படி இருக்கா, வெறும் ஆத்மாவா இருக்கான். ஆத்ம மாத்திரஸ்ய இவனுக்கு கர்மது அதிகாரா நக. இதையே வாங்க கேட்கும், நீ என்ன பிராமணனா அப்படின்னு கேட்கும். அப்ப பாப்பா ஆத்மா பிராமணனா கத்திரியனான்னு பார்த்தா இல்லேன்னு பதில் வரும். இல்லேன்னு பதில் வருதுன்னா சரிப்பா உனக்கு அதிகாரம் இல்லையே, இதையே இவனை விட்டு தள்ளிட்டு விலகி போச்சு. அது மாத்திரம் இல்லை, இதற்கு இன்னொரு காரணமும் சொல்றான். இதுல ஒரு அவதாரிக்க வந்தா அவசரம் கேட்பான், அவங்க சொல்ல மாட்டான். நீங்க இப்ப சாதாரணமா ஆத்மாவை தெரிஞ்சுக்காதவன் இருக்கானோ இல்லையோ, அதாவது சாஸ்திரப்படி ஆத்மான சரீரத்துக்காரர்களும் தனியா இருக்கு அப்படின்னு தெரியாதவன் சோழ விவகாரம் பண்ணிட்டு இருக்கிறவன், அவனை கூப்பிட்டு சிவங்கோ நீங்க பிராமணனா சத்திரியனா அப்படின்னு கேட்டா அவன் கரெக்டா பதில் சொல்றான். பிராமணன் தான், அதாவது சந்தேகம் இல்லாம கரெக்டா சொல்றான். இதே ஆசாமிக்கு நீ சரீரம் இல்லப்பா, நீ இந்த இந்திரியங்கள் கண்ணு காது மூக்கு இதெல்லாம் உன்னுடையதான் இருக்கே தவிர நீயே அது இல்லை அப்படின்னு இந்த சரீரம் இந்திரியம் இது எல்லாத்தையும் காட்டிலும் வேறுன்னு போதிச்சு விடுவோம் அந்த ஆசாமிக்கு. இதை சொல்லிக் கொடுத்ததுக்கு அப்புறமும் நீ பிராமணனா சத்திரியனான்னு கேட்டா அவன் என்ன பதில் சொல்றான் அப்படின்னு கேட்டா பழைய மாதிரிதான் பதில் சொல்றான். உன் பேர் என்ன அப்படின்னு கேட்டா பழைய மாதிரிதான் பதில் சொல்றான் இல்லையா. சரியா ஒண்ணு போயிட்டா விவகாரத்துல மாறுதல் ஏற்படல. அதனாலே சரீரேந்திரிய மனோ எதிர்க்கமான ஒரு ஆத்மஸ்வரூபம் இருக்குன்னு தெரிந்து கொண்டவர்கள் எல்லாம் தன்னை நான் பிராமணன் இல்லைன்னு சொல்றது கிடையாது, சத்திரியன் இல்லைன்னு சொல்றது இல்லை, எனக்கு இந்த பேர் இல்லைன்னு சொல்றது இல்லை. அதனால அவன் தாராளமா அதிகாரி ஆயிடலாமேன்னு ஒரு கேள்வி கேட்டான். அதுக்கு பதில் சொல்றான், யஸ்மா
சர்வ பிரமாண அசம்பாவ்ய அகம் விருத்தியேக சாதனः யுஷ்மதர்த்தம் அநாதித்து ஜைவினிः பிரேர்யதே கதம். ஜெய்வினியை போய் எப்படி பிரேரணை பண்ண முடியும்னு கேட்கிறேன். ஜெய்வினா ஜெய்வினி இல்ல, ஜெய்வினின்னு சொல்றேன். ஜெய்வினியுடைய மதத்தை அனுசரிக்கிறவன் இப்ப கேள்வி கேட்கிறானே, அவனை இந்த விதி எப்படி தனக்கு அதிகாரியாக எடுத்து பிரவர்த்திக்க வைக்கும் அப்படின்னு கேள்வியேன். நீ யுஷ்மதர்த்தம் அநாதித்து, ஆத்மாவை தவிர்த்து பாக்கி எல்லாரும் அனாத்மா இல்லையா? இப்ப சரீரத்திலேருந்து ஆரம்பிச்சு இந்திரியம் மனசு இதெல்லாம் ஆத்மா இல்லைன்னு சொல்லி கொடுத்துட்டோம்னா அது என்னவாயிடும்? அது அனாத்மா ஆயிடும். அதுக்கு பேரு அனாத்மானு வந்துவிடும். இப்போ அனாத்மானு வந்துவிட்டா அதுதான் யுஷ்மதர்த்தம். ஆத்மதர்த்தம் யுஷ்மதர்த்தம் அப்படின்னு ரெண்டு சப்தத்தை பிரயோகம் பண்றான். வாஸ்தவத்துல ஆத்மா அப்தத்துக்கு அர்த்தம்னு அந்த சப்தத்துக்கு அர்த்தம் இல்லை. நாம விவகாரத்துக்கு புரிய வச்சுக்கிறதுக்காக இந்த ஆதிபாஷமா பிரயோகம் பண்றோம். ஆத்மதர்த்தகான ஆத்மாவுக்கு பேரு, யுஷ்மதர்த்தகான்னு சொன்னா அதை தவிர்த்து பாக்கி எல்லாருக்கும் தெரியும். அப்ப என்னாச்சு? இப்போ யுஷ்மதர்த்தம் இருக்கு, அத அநாதித்து. யுஷ்மதர்த்தம் அனாத்மான தெரிஞ்சுட்டாங்க சரீர இந்திரியாதிகளை, அந்த சரீரேந்திரியாதிகளை ஆத்மான்னு ஒத்துக்கொண்டா இருப்போம். யாரு? ஜெய்வினி. ஏன்னா ஜெய்வினி சாஸ்திரப்படி சொல்லி கொடுத்துட்டார், இதெல்லாம் ஆத்மா இல்லையே தீர்மானமா சொல்லி கொடுத்துட்டார். இனிமேல் அவன் மறுபடியும் இது சரீர ஆத்மாதான் அந்த பிராந்திக்கு கொண்டு வர முடியாது. அப்பேற்பட்டதாக இருக்கிறவன் யுஷ்மதர்த்தம் அநாதித்து. இப்படி ஒருத்தர் ஆயிட்டான்னு சொன்னா இனிமேல் அவன் பிராமணனுக்கு விதித்தமான கர்மாவுக்கு அதிகாரி ஆவானா, சத்திரியனுக்கு விதித்த கர்மாவுக்கு இவன் எப்படி அதிகாரி ஆவான் அப்படின்னு உத்தரார்த்தம் கேட்கிறது. யுஷ்மதர்த்தம் அநாதித்து ஜெய்வினி பிரேரியதே கதம். அப்போ இவன் யார ஆத்மான்னு சொல்றான்? நான் இவன் எதை சொல்லுவான் அப்படின்னா அகம் விருத்தியேக சாதனஹா. அகம் ஆத்மான ஒண்ணு இருக்கு அப்படிங்கிறத ஒத்துக்கணும், எல்லாருமே ஒத்துருக்கா. ஆனா அது எதுங்கிறதுதான் சந்தேகமா இருக்கு, போறதா இருக்கு. அது அகம் அப்படின்னு சொல்ற வழக்கமும் வச்சிருந்திருக்கா. அகங்கிற சப்தத்தால சொல்றதுன்னு, அகம் சப்தத்தால சொல்லணும்னா சொல்றதுக்கு முன்னாடி அவன் தெரிஞ்சுதான் சொல்ல முடியும். அதனால அகம்னு தெரிஞ்சுக்கிறா, அதுதான் விருத்தி, அகம் விருத்தின்னு சொல்லணும். அந்த அகமாதார விருத்தி இருக்கு, இது ஒண்ணுதான் ஆத்மஸ்வரூபம் இருக்குங்கிறத தெரிவிக்கிறதா. அதனால அகம் விருத்தியேக சாதனா. இப்படி இருக்கக்கூடிய ஆத்மால எடுத்துக்கணும். யுஷ்மதர்த்தம் அநாதித்து ஜெயிலின, ஜெயிலினுடைய மதத்துல அந்த ஆத்மா அப்படிங்கிற தூரம் அவ்வளவு தூரம் கொண்டு போகணும். அதாவது அகங்கார, அதாவது மனத்திலேருந்து அந்தக்கரணத்திலேருந்து ஆரம்பிச்சு சூழச்சிரிக்கிற வரியந்தம் எல்லாத்தையும் நான் ஆத்மா இல்லைன்னு தள்ளிடவன் அப்படி இருக்கிறவன். அப்படி இருக்கிறவனுக்கு அது எப்படி இருக்கா? சர்வ பிரமாண அசம்பாவியா. இது இன்னொரு விஷயம் கேட்டார். அது என்ன ஆச்சுன்னா, எந்த பிரமாணத்தினாலையும் ஒரு பிரமாணத்தினாலையும் இந்த ஆத்மா அறியப்படுவதில்லை, அறியப்பட முடியாது. நம்ம பல பிரமாணங்கள் பிரத்யட்சம் அனுமானம் இல்லையே வரிசை 4-5 பிரமாணம் வச்சுட்டு இருக்கோம். ஆனா இந்த பிரமாணங்கள் எல்லாம் எதுக்கு உபயோகப்படுத்துறோம்? ஒரு வஸ்து இருக்கு இல்லை அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்கா இல்லையா? அப்ப இந்த மாதிரி ஒரு ஆத்மா இருக்கு இல்லை அப்படிங்கறத எப்படி கண்டுபிடிக்கிறோம் அப்படின்னு, அது இருக்கு இல்லைன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு நாம இந்த பிரமாணங்களை உபயோகப்படுத்தணுமோ இல்லையோ. ஆனா இந்த பிரமாணங்கள் அதை ஒண்ணும் பண்ண இருக்கு இல்லைன்னு காண்பிச்சு கொடுக்கல. காரணம் என்ன? அது சொப்பிரகாசம் இருக்காது. ஆத்மஸ்வரூபம் முன்னாடி தெரிஞ்சு விடுறது, அதுக்கப்புறம் இந்த பிரமாணத்தை கொண்டு நான் இந்த வஸ்துவை இருக்கா இல்லையான்னு கண்டுபிடிக்கிறேன் பாரு அப்படின்னு பிரமாணத்தை உபயோகப்படுத்துறது இந்த ஆத்மா. நான் இருக்கேங்கிறதே ஒரு ஆசாமிக்கு தெரியலன்னு சொன்னா, அப்ப அவன் ஒரு பிரமாணத்தை கொண்டு தான் இருக்கோமா இல்லையா அப்படியோ இல்ல வேற ஒரு வஸ்து இருக்கா இல்லையா அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்கு எப்படி பிரவர்த்திப்பான்? ஆகையாலே
பிரமாணங்கள் பிரவೃತ್ತಿ பண்ணறதுக்கு முன்னாடியே இது சித்தமா இருக்கிறதுனாலே எந்த பிரமாணத்துக்கும் விஷயமாக ஆம போயிருக்கு இந்த ஆத்மா அப்படின்னு சொல்றோம். அப்பேற்பட்ட அந்த ஆத்மா எப்படியோ அகம்பிருத்தி ஏற்படுறதுனால விஷயமாகிறது. அது யுகதர்த்தம் அனாதித்து யுகதர்த்தம் எல்லாத்தையும் ஒதுக்கி விட்டுட்டு சரியா வச்சுட்டு இருந்தோம்னா அது என்னவா பிரேரணை பண்ண முடியும்? அதுக்கு அதிகாரமே வராது. அதிகாரியாக உள்ளவனை தானே அந்த விதி கர்மாவை பண்ண சொல்லி பிரவர்த்திக்க வைக்கும். இவன் கிட்ட கேட்டா இவன் அதிகாரியே இல்லை அப்படின்னு சொல்லி ஒதுங்கிடும் அந்த விதி அப்படின்னு சொல்றது. இது அதிகாரான்வயம் இல்லைன்னு ஆயிடுச்சு. மூணாவது பலான்வயம். இந்த கர்மாவை அவசானம் பண்ணிட்டான்னு வச்சுக்கோங்களேன், அந்த கர்மாவுக்கு பலம் அவருக்கு சேரணுமா இல்லையா? அந்த பலத்தை எந்த அனுபவிச்சுனான் போக்குருப்பம் தானே, அதுவும் வரமாட்டேங்கிறது. பிரவೃತ್ತಿ காரணாபாவாச்ச பிரவೃತ್ತಿ ஒரு காரியத்துல ஒருத்தன் இறங்குறான் செய்யறான்னு சொன்னா அதுக்கு ஒரு காரணம் இருக்கணும். காரணம்னு நம்ம எதை சொல்றோம்? பிரவೃತ್ತಿ காரணம்னு சொன்னா முக்கியமா பலம் பிரயோஜனம் அனுப்பிச்ச நம்ம வந்தோவி பிரவர்த்ததே. எந்த காரியம் பண்ணாலும் அந்த காரியம் பண்ணினா என்ன பலம் வரும் அப்படிங்கிறத பார்த்துதான் பண்றான். ஒரு பிரயோஜனம் இல்லை அப்படின்னு தெரிஞ்சதுன்னா அந்த காரியத்தை செய்யறது இல்லை. மந்த புத்தி உள்ளவனாக இருந்தாலும் கூட அவன் ஒரு காரியத்தை செய்யறான்னு சொன்னா தனக்கு அந்த காரியத்துல இருந்து ஒரு பலம் வரும்னு நினைச்சுக்கிறான். அது வருதோ வரலையோ அது வேற விஷயம். ஆனா பலம் வரும் அப்படின்னு ஆசைப்பட்டுதான் அவன் பண்றான் அப்படிங்கிறது தீர்மானமா இருக்கு. ஆனா அவன் பலம் வரணும்னு ஆசைப்படணும்னு சொன்னா அவன் சரீர இந்திரியாதிகளோட சம்பந்தப்பட்டவனா இருக்கணும். இப்ப சரீர இந்திரியாதிகள் எல்லாம் ஒதுக்கி விட்டு வெறும் ஆத்மாவா இது இருந்ததுன்னு சொன்னா இதுக்கு பிரவೃತ್ತಿ காரணமான பிரயோஜன சம்பந்தம் ஏற்பட முடியாது. சுகதுக்காதியோக ஆத்மனோ நாஹமேக்ஷ்யதே பராத்வாத் பிரத்யகாத்மத்வாத் ஜெய்வினிஸ்பிரியதே. இந்த பலங்கிறது என்ன அப்படின்னு கேட்டா, பலங்கிறது சுகம் துக்காபாவம். இது தர்மத்துடைய பலன் சொல்லலாம். துக்கம் வராமல் இருக்க துக்க நிவர்த்தி. ஆசிரமத்துக்கு பலன் சொன்னா துக்கம் அப்படிங்கிறது சொல்லிக்கலாம். ஆக இவன் பண்ணக்கூடிய கர்மா தர்மம் ரெண்டுக்கும் பிரவೃತ್ತಿ வருது. அப்படி வரக்கூடிய பிரவೃத்தியுடைய பலம் என்னவா இருக்கும் கேட்டா சுகம் துக்கம். இதுதான் கடைசியில எப்படின்னு கேட்டா இவன் சாதாரணமா இவன் என்ன பண்ணா ஏதோ ஒரு யாகம் பண்ணா. எதுக்காக பண்ணா? பசுகாவகா பசுவம் அப்படின்னு பசு கிடைச்சிருக்கு. ஆனா பசு வரல கிடைச்சதுனால ஒரு பலவும் இல்லை. அந்த பசு இவனுக்கு வேண்டிய உபகாரம் பண்ணக்கூடியதாக இருக்கணும். அதாவது பால் கறக்கக்கூடியதாக இருக்கணும். இந்த மாதிரி பல உபகாரம் பண்ணக்கூடியதாக இருக்கணும். அந்த பால் இப்படி சொத்தகா பிரயோஜனமானு கேட்டா அந்த பால் சாப்பிடும்படியா இருக்கணும். அதுல இருந்து கடைசியில ஒரு சௌக்கியத்தை அவன் அனுபவிக்கும்படியாக இருக்கணும். அந்த சௌக்கியம் வரையும் போனாதான் பல சம்பந்தம் இருக்கு. ஏதோ சௌக்கியம் ஒன்றும் இல்லை எல்லாம் கடைசி போயிடுச்சு அப்படின்னு சொன்னா அதை பலன்னு சொல்ல முடியாது. அதனால இந்த பிரமாதம பிரவೃತ್ತಿயுடைய பலம் என்னன்னு கேட்டா சுக துக்காதிகள் யோகா. சுகம் துக்கம் இதோடு சம்பந்தப்படுவது. சுகதுக்காதிகள் கிடைக்கிறது இருக்கு. சுகப்பிராப்தி துக்கப்பிராப்தி இருக்கு. இதான் தர்மா தர்மத்தினுடைய பிரயோஜனமாக இருந்துருக்கு இருக்கிறோம். ஆனா நாம பார்ப்போம் இந்த சுகி துக்கி சொல்றானே அது எல்லா இடத்தையும் அகம்னு தானே சொல்றான். அகம் துகி அகம் துக்கி அப்படின்லாம் சொல்றான். இந்த அகங்கிறது என்ன? வேதாந்தம் அது ஆத்மாவிலிருந்து தனியா பிரித்து கொடுக்கிறது. அகங்கிறது அது அந்த கரணத்தினுடைய அம்சம். இது ஆத்மாவில கலந்து போயிடுச்சு அப்படின்னு அதை பிரித்து கொடுக்கிறது. பிரித்து கொடுத்ததுன்னா அப்ப இந்த சுகி துக்கி சுகம் துக்கம் உள்ளதாக எது தெரிகிறது? அகம் தானே தெரிகிறது. அதுதான் ஆத்மா இல்லைன்னு வேதாந்தம் சொல்லி கொடுக்கணும். அப்போ இந்த அந்த கரணாதிகளை காட்டிலும் தனியாக பிரிந்து வந்த ஆத்மாவுக்கு எந்த சுகம் இருக்கு, எந்த சுகத்தோடு சம்பந்தம் வருது, எந்த துக்கத்தோடு சம்பந்தம் வருதுன்னு கேட்டா அங்கேயே தகராறு ஆயிடும். அகமா ஈக்ஷியதே, அதாவது அகமா ஈக்ஷியதே அகங்கோடதான் சுகதுக்காதிகளோட சம்பந்தம் நம்மளால காணப்படுகிறது. ஆத்மனோ
ஆத்மாவுக்கு சுகதுக்காதி யோகம் சம்பந்தம்ங்கிறது நாம் காணவில்லை. அது எதுக்கு கிடைக்கிறது? அகம் சுகி அகம் துக்கி, அகம் எதை சொல்றோமோ அதுக்குதான் சுகம் துக்கத்தோட சம்பந்தம் தெரிகிறது. இது ஒரு வியாக்கியானம். இன்னொரு வியாக்கியானம் எப்படின்னு கேட்டா, இந்த சுகமோ துக்கமோ எப்படி தெரியுறதுன்னு கேட்டா, அகம் யாருக்கு தெரியுறது, நம்மளுடைய சுகம் யாருக்கு தெரியுறதுன்னு கேளுங்க. எனக்குதான் தெரியும். என்னுடைய சுகமோ என்னுடைய துக்கமோ அவன்னு நான் யாரை சொல்றேன்னா அவனுக்கு தான் தெரியும். மற்றவங்க தெரியாது. எனக்கு ஒரு மொழி கொட்டி வலிக்குதுன்னு சொன்னா அந்த வலி எப்படி இருக்குங்கிறத நான் ஒருத்தன் தான் தெரிஞ்சுக்க முடியும். மற்றவங்க மொழி குட்டிக்குன்னு ஒன்னா தெரிஞ்சுக்கலாம். ஆனா அது எந்த மாதிரி வலிக்குமோ வலியில தெரிஞ்சுக்கலாம். ஆனா அந்த சரியான அதனுடைய சாரத்த அர்த்தம் எனக்கு வரா மாதிரி இன்னொருத்தனுக்கு வராது. எனக்குன்னு சொன்னா அகம் தானே அது. அகமா சுகதுக்காதியோகா இந்த அகங்கிறது இருக்கே, இது அந்த சுகதுக்காதிகளை பார்க்கறது. அகமா ஈக்ஷதே, அகங்கிறது சுகதுக்காதிகளை பார்க்கறது. பார்க்கறதுன்னு சொன்னா அப்ப என்ன ஆச்சு? அந்த சுகமோ துக்கமோ பார்க்கப்படும் பொருளாயிடுச்சு. இது அகம்னு சொல்லக்கூடியது பார்க்கிறவனாக ஆயிடுச்சு இல்லையா? அப்போனா இது சுகமோ துக்கமோ இது என்ன ஆகும்? இது பராக், பிரத்யேகாத்மா இல்லை. இது பராக் ஆயிடுச்சு. பராக் ஆயிடுச்சுன்னு சொன்னா இந்த அந்தகரணம்னு சொல்லக்கூடியதுன்னா அந்தகரணம் ஆத்மாவும் கலந்து இருக்கக்கூடிய அகம் பதார்த்தத்துக்கு அந்த சுகதுக்காதி சம்பந்தம் இல்லை. இந்த அகங்கிற அந்தகரணத்திலிருந்து பிரிந்து தனியா சுத்தமா இருக்கக்கூடிய ஆத்ம தத்துவத்துல அந்த சுகதுக்காதி சம்பந்தம் இருக்குங்கிறத இந்த பிரமாணம் காண்பிக்க முடியுமோ? அகம் சுகி அகம் துக்கிங்கிறது சுத்தமா முடியாது. சுகதுக்காதிகள் யோகா ஆத்மனோ அகமாயிச்சே. இந்த சுகதுக்கம் இதெல்லாம் ஆத்மாவில இருக்கிறதாக நான் பார்க்க முடியாது. ஏன்னா பராத்வா அந்த சுகம் துக்கம் எதை பார்க்கிறேனோ அது என்ன காட்டு வேறாண்டா இருக்கு, என்னால பார்க்கப்படும் பொருளாக இருக்கு. நான் எப்படி இருக்கேன்? பிரத்யேகாத்மத்வாத். இப்போ கர்த்தா இதுல விஜயவாக்கியம் பிரேரணை பண்ணணும்னு சொன்னா என்னத்தானே பிரேரணை பண்ணணும்? ஆத்மாவை, பிரத்யேகாத்மாவை. இது சுகதுக்கா இருக்கு. எனக்கு நான் ஒரு காரியத்துல பிரவர்த்திக்கணும் அப்படின்னு சொன்னா அந்த காரியத்தினால வரக்கூடிய அந்த பலம் இருக்கே, அந்த பலபோகம் எனக்கு வந்தாதானே நான் எனக்கு அந்த பலபோகத்திற்கும் வரும் அப்படின்னு நம்பிக்கை இருந்தால்தானே நான் அந்த கர்மாவோட அனுஷ்டானத்துல பிரவர்த்திக்க முடியும். இப்ப இந்த விதி எந்த கர்மாவை அனுஷ்டானம் பண்ண சொல்றதோ அதனால வரக்கூடிய பலம் என்னன்னு கேட்டா அந்தலோகத்துவா கடைசியில சுகமோ துக்கமோ தான். அந்த சுகம் துக்கம் ரெண்டுமே என்னோட சம்பந்தப்படாத போச்சுன்னா எனக்கு பலபோக்திருத்துவமும் போச்சு. முதல்ல கருத்திருத்தம் போச்சு, அதிகாரம் போச்சு, பலபோக்திருத்துவமும் இப்ப இல்லையே ஆயிடுச்சு. ஆயிடுச்சுன்னு சொன்னா இந்த ஆளை அந்த விதி தீர்மானமா பிரவர்த்திக்க வைக்காது. நீ ஒன்னும் லாயக்கு இல்லை, அதாவது நீ கர்த்தா இல்லை, அதிகாரியே இல்லை, உனக்கு பலவும் கிடையாது. ஆகையால நான் வேற இடத்துக்கு போறேன்னு வேற அதிகாரியை பார்த்துட்டு போகுமே கூட இந்த ஆத்மாவை அந்த விதியானது பிரேரணை பண்ணி காரியத்துல பிரவர்த்திக்க வைக்காது. சொல்றேன் பராத்வா பிரத்யேகாத்மத்வாது ஜெய்மினி பிரேரியதே கதம். இந்த ஜெய்மினியில அவர் பாவம் ஜெய்மினியை கொஞ்சம் உபாலம்பம் பண்றார். இந்த ஜெய்மினிய அந்த எப்படி அந்த விதியானது பிரவர்த்திக்க வைக்கும்? ஜெய்மினா ஜெய்மினியிலே நீங்க அர்த்தம் இல்லை. ஜெய்மினி சொல்லக்கூடிய மதத்தை அனுசரிக்கிறவன் இங்கே ஜெய்மினி சொல்றான். அவர் சொல்லத்தை கேட்டு ஆத்மா கர்த்தா சொல்றான், தேகாதிகளை காட்டு வேற என்ன வேலை சொல்றான். அப்படி இருந்திருக்கிறவனுக்கு இந்த விதிகள்லாம் எப்படி வேலை செய்யும் அப்படின்னு இதையும் ஒண்ணு சொல்றான். இது என்ன பாக்கணும்? இது சர்வதா ஆத்மாவுக்கு சரீராதிகளோட சம்பந்தமே முதல்ல இல்லை. சரீராதிகளோட சம்பந்தப்படக்கூடிய விஷயத்தோடு அதுக்கு எப்படி சம்பந்தம் வரும்? இது வந்தாதானே அந்த விஷயத்திலிருந்து சம்பந்தம். இப்போ தூரத்துல ஒரு சந்தனம் இருக்கு. இந்த சந்தனத்தை எடுத்து நான் சரீரத்துல பூசிட்டேன்னு சொன்னா எனக்கு ஒரு சௌக்கியம் இருக்கு. அப்படி இல்லாம சந்தனம் தூரத்துல இருந்து ஒரு தூணி சொன்னா எனக்கு அந்த சௌக்கியம் இல்லை. இது என்ன தெரியுது? ஏன் அப்ப அந்த சௌக்கியம் இல்லை? தூரத்துல வச்சிருந்தா என்ன, கிட்டத்துல சரீரத்துல பூசிருந்தா என்ன?
ஆத்மா ஒண்ணுதானே, ஆத்மாவுக்கு அந்த சந்திரஜரிய சுகம் ஏன் வரல அப்படின்னு கேட்டா அந்த சந்திரனுக்கும் ஆத்மாவுக்கும் சம்பந்தம் வரலைன்னு சொல்றோம் இல்லையா. ஆனா அந்த சந்திரன் எதுல பூசினோம்னா சரீரத்துலதான் பூசினோம், ஆத்மாவில எடுத்து பூசல. அப்ப சரீரத்துல பூசினா அப்ப சரீரத்துக்கும் விஷயத்துக்கும் சம்பந்தம் ஏற்பட்டது. விஷயம்னு சந்தனத்தை வச்சுக்குவோம், சரீரத்துக்கும் விஷயத்துக்கும் சம்பந்தம் வந்தது. அந்த சரீரத்துக்கும் ஆத்மாவுக்கும் சம்பந்தம் இருக்கிற காரணத்தினாலே இது சரீரத்துக்கும் விஷயத்துக்கும் சம்பந்தம் வந்தாலே போரும், ஆத்மாவுக்கு சௌக்கியம் வருது அப்படின்னு சொல்ல வேண்டியது இருக்கும். இப்போ இந்த இடத்துல என்ன சொல்ற, முதல்ல சரீரத்தோடவே ஆத்மாவுக்கு சம்பந்தம் இல்லையே, அசங்கமான ஆத்மாவுக்கு நதாவத் யோக சேவாசி சரீரேன ஆத்மன சதா சதா கிராந்தி காலத்திலும் சரி, அவன் மூலத்துல பிராந்தி எல்லாம் நிவர்த்தியாகி சரியா தெரிகின்ற காலத்திலும் சரி, சரீரத்துக்கும் ஆத்மாவுக்கும் ஒரு சம்பந்தம் இல்லை. யோகா சம்பந்தம் கிடையாது, சரீரத்தோடவே சம்பந்தம் இல்லைன்னு சொன்னா சரீரத்தோட சம்பந்தப்படக்கூடிய விஷயங்களோட அதுக்கு சம்பந்தம் வர முடியுமா? விஷய தூரத்தோ நாசி, விஷயம் ரொம்ப தூரம் கொடுத்தோம். சரீரத்தோடவே சம்பந்தம் இல்லைன்னு சொன்னா விஷயத்தோட ஆத்மாவுக்கு சம்பந்தம் நாசி இதெல்லாம் இல்லை. அப்படி இருக்கும் போது ஸ்வர்காதம் சுகம், ஸ்வர்கம் அது பாட்டு இருக்கிற இடத்துல இருக்கு, ஆத்மா அங்க போச்சு சம்பந்தம் இல்லை. அப்ப ஸ்வர்காதிகள்ல போனோடனே இந்த ஆத்மாவுக்கு சம்பந்தம் எங்கேருந்து வந்தது? வரவே முடியாது. கதம் சுகம் சார். அதனாலே நீங்க சொல்றது அது எதுவுமே சரியில்லை. அப்போ யார பார்த்து கர்ம விதிகள் அவன் கேட்பான், நான் சொல்றது எல்லாத்தையும் நீ தப்புன்னு சொல்றியே, ஆனா விசுவாசங்கள் இருக்குங்கிறத நீயும் பாக்குறையே, அப்ப யாருக்கு இந்த விசுவாசங்கள் அப்படின்னு கேட்டா சொல்றான். எஸ்மாத் அந்நியசா நோபப்பட்டது பல விதமா விசாரம் பண்ணி பார்த்தாச்சு. ஆத்மாவை தனியா பிரிச்சு வெறும் ஆத்மா மாத்திரம் ஒருத்தன் தன்னை தெரிஞ்சுட்டான்னா அவனை ஒன்னும் கர்மாவோட பிரவர்த்திக்க வைக்க முடியாதுங்கிற காரணத்தினாலே என்ன பண்ணணும், நர அபிமானினம் தஸ்மாது காரகா அத்தியாத்ம தரிசனம் மந்திராக உரீகிருத்திய குருவன் நிர்வயம் குருவன்னேவேக கர்மாணி விதீவதே. அவருக்கு வந்தே இருக்கணும், கர்மாவை விடக்கூடாது அப்படின்னு சொல்லக்கூடிய மந்திரம் யாரை குறிச்சு யாரை பார்த்து சொல்றதுன்னு சொன்னா, மனுஷனான்னு கேட்டா ஆமா நான் மனுஷன் எவன் சொல்றானோ அவனை பார்த்து சொல்ற. நராபிமானியம் மனுஷன் நினைச்சுட்டா இது ஒரு உபலட்சணம். அந்தந்த கர்மாவுக்கு அதிகாரத்துக்கு தேவையான அத்தனை தர்மமும் தனக்கு இருக்குன்னு நினைக்கிறவன்னு வச்சுக்கணும். காரகாதி ஆத்மதர்சியம், தன்னை கர்த்தா எல்லா கார சம்பந்தம் உள்ளவன் அப்படின்னு எவன் நினைச்சுக்கிறானோ அவனை பார்த்து சொல்றது, இதை பாரு நீ கர்மா உழப்பாரு, நீ பண்ணிட்டு தான் இருக்கணும், ஜீவனம் இருக்கிறபடி என்றும் நீ செஞ்சாகணும் அப்படின்னு அவனை பார்த்து சொல்றதே தவிர நிர்த்வயம் நிர்த்வயம் அத்விதீயமான ஆத்மஸ்வரூபமா இருக்கக்கூடியவனை பார்த்து தெரிந்தாலே ஆத்மஸ்வரூபமா தானே இருப்பான். அந்த ஆத்மஸ்வரூபமா இருக்கிறவனை பார்த்து நீ கர்மாவனுஷ்டானம் பண்ணிட்டேதா இருக்கணும் அப்படின்னு அது சொல்லவே இல்லை. கடைசியில் என்ன ஆச்சுன்னு சொன்னா, தேகம் வேறு ஆத்மா வேறுன்னு வாயால சொல்ல தெரியும், பரோட்சமா தெரியலே தவிர இது தெரியாதான் ஜன்மாந்திரத்துல வரக்கூடிய பலத்திற்கு சாதனமான கர்மாவோட பிரவருத்தி வர முடியும். அதனால அவனுக்கு அவசியம் இந்த சரீரம் நான் இல்லை அப்படின்னு சொல்லலாம், அப்படிங்கிற தியானம் வேணும். ஆனா சரீரம் நான் இல்லேன்னு பிரத்யக்ஷ தியானம் வேணும்னு இல்லை, பரோட்சமா தெரிஞ்சாலே போதும். சாஸ்திரம் அவனுக்கு பரோட்சமாக நீ சரீரம் இல்லை, மனசு இல்லை, இந்தியம் இல்லை அப்படின்னு சொல்லி கொடுத்துருவது. அது யதேஷ்டம். அப்படின்னா ஒரு நம்பிக்கையில புரிஞ்சுடுவான். சரி இதெல்லாம் விட்டுட்டு நான் தனியா இருக்கேன், இதோட சேர்ந்து இருந்திருக்கேன், இப்போ இதை விட்டுட்டு சொர்க்கத்துக்கு போகும்போது வேற இன்னொரு சரீராதிகளோட சேர்ந்து போடுவேன், அங்க போய் ஆனந்தமா இருக்கேன் அப்படின்னு நினைச்சுக்கிறான். இப்ப இந்த தியானம் இருக்கு, இது பரோட்ச தியானம். இந்த பரோட்ச ஆத்ம தியானம் இருக்கு, இது பிரத்யட்சமாக இருக்கக்கூடிய அத்தியாசம் இருக்கு. அந்த அத்தியாசத்தை போக்காது. கண்ணாடியில பிரதிபிம்பம் இல்லை அப்படின்னு என்னுடைய முகம் இல்லேன்னு யுக்தி புரஸ்தரமா நல்லா தெரிஞ்சுட்டான். ஆனாலும் கண்ணாடிக்கு எதிர்த்தாவல பார்த்தா கண்ணாடியில முகம் தெரியும். இப்ப என்ன பண்றது, இதை ஏதாவது பண்ண முடியுமோ? அதனால இவனுக்கு பரோட்சமாக தான் சரீரம் இல்லைங்கிற ஞானம் வந்தாலும் அபரோக்ஷமாக
அந்த சரீரத்தோட ஐக்கியாத்தியாசம் இருக்கு. அந்த அத்தியாசம் நிவர்த்தி ஆகாததுனாலே இவன் ஒரு நடுப்புற உள்ள நிலைமையில இருக்கான், நராபிமானியாக இருக்கான். நான் மனுஷனான்னு கேட்டா ஆமா, பிராமணனான்னு கேட்டா ஆமான்னு சொல்றான், கர்த்தாவான்னு கேட்டா ஆமான்னு சொல்றான், சரீரமான்னு கேட்டா சரீரம் இல்லைன்னு சொல்றான். இப்பேற்பட்ட ஒரு ஆசாமி இருக்கானே அவனை பார்த்துதான் குருவன் கருமாணி அப்படிங்கிற இந்த குருவாக்கியம் பிரவர்த்திச்சிருக்கு. ஆத்ம தியானியை பார்த்தீங்களே. அதனால முதல்ல ஆரம்பத்துல ஆத்ம தியானம் பலத்துக்கு உபயோகமே இல்லை, அது ஒரு பரவும் இல்ல, ஆத்ம தியானமே அப்படி ஒண்ணு கிடையாது அப்படின்னு ஆரம்பிச்சுன்னு வந்தாலே அதுக்கு இப்போ பதில் கொண்டு வர. அதாக அத்வைத ஆத்ம தியானம் வந்தவனுக்கு ஒரு விஷயம் கிடையாது, அந்த விஷயம் அவனை கர்மாவோட பிரவர்த்திக்க வைக்காது. 96வது ஸ்லோகம் வரை முடிவு. இதுதான் அடுத்த வாரம்.